Hi friends, welcome to UTM. UTM வந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ நம்ம டாப் 100 ஸ்கூல் புக் சம் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 45 சம்ஸ், அதாவது 15 வீடியோ போட்டாச்சு. ஓகேங்களா, இது 16வது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் உங்கள் ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட நம்ம டாப் 100 ஸ்கூல் புக் சம் சீரிஸில் வந்து 50% நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். நியர்பை 50 சம்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் எக்ஸட்ரா 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுள்ள 15 சதுர வடிவ காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? ஓகேங்களா, இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்கிற கொஸ்டின். ஓகேங்களா, இதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு வந்து சதுரம் இருக்குது, பரப்பு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அளவியல் கொஸ்டினோ அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஓகேங்களா, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், அந்த எக்ஸட்ரா அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஓகேங்களா, கொஸ்டின்லேயே வந்து அது தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டைப் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷனில் கொஸ்டின் வரவே வராது. ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஜிபி. ஓகேங்களா, சிறப்பு தொடர் கொஸ்டின். ஓகேங்களா, ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இது கொஸ்டினாக இருக்குது, என்ன ஃபார்முலா? இது முதல் இயல் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பரப்பு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, பக்கம் இன்ட்டு பக்கம் பரப்பு. ஸோ அப்படிங்கும்போது ஸ்கொயரில் தான் நமக்கு வரும். ஓகேங்களா, ஸ்கொயரில் வரும்போது என்ன ஆகுது, நம்ம வர்க்கங்களின் கூடுதல் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ வர்க்கங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? n into n plus 1 2n plus 1 divided by 6. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சின்ன ஒரு ட்விஸ்ட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம எப்போ அப்ளை பண்ணுவோம்? ஏழு எண்கள் அப்படிங்கும்போது 1 2 3 அப்படின்னு போகும்போது இந்த ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 to 24க்கு உண்டான ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 1 to 24க்கு உண்டானதை கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து 1 to 9க்கு உண்டான விடையை வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணோம்னா இதுக்கான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ மைனஸ். ஸோ இதே ஃபார்முலாவை இங்கே நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 10லேருந்து 24 வரைக்கும் மைனஸ் பண்ணி இதை நம்ம போடுறது வந்து 1 to 9 வரைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா n வந்து பார்த்தீங்கன்னா 24. ஸோ n + 1 வந்து பார்த்தீங்கன்னா 25. சரி, இது ரெண்டையும் கூட்டுங்க 49. இது ரெண்டையும் கூட்டி இங்கே போட்டுக்குங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே ஃபார்முலா இது பண்ணிங்கனாலும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் இதே தான் ஆன்சர், டிவைடட் பை 6. ஓகேங்களா, 6ஆல் அடிங்க, 4 24. ஓகேங்களா, ஸோ 4 × 25 100. 100 இன்ட்டு இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா 100. ஸோ 49. அப்போ 49 பக்கத்தில் 2 சைபர் போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா, ஸோ 1 to 24 வரைக்கும் நம்ம 4900 அப்படின்றத நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, இதில் வந்து 1 to 9க்கு நம்ம கழித்து ஆன்சர் கொண்டு வரணும். ஓகேங்களா, இப்போ போடுங்க, இதே ஃபார்முலா தான். அப்போ 9 + 1 10. ரெண்டையும் கூட்டுங்க 19 × 19 டிவைடட் பை 6. ஸோ இங்கே அடிக்கிற மாதிரி இருக்கா? அடிக்கிற மாதிரி இல்லை. 6ஆல் 19 அடிக்க முடியாது, 9 அடிக்க முடியாது. இங்கே வந்து 5ஆல் அடிக்கலாம். ஆனால் வந்து நம்ம சிம்பிளாக பண்ணோம்னா 9 × 10 90. 90 × 19 டிவைடட் பை 6. இதை அடிங்க, 1 6 6 5 6 60 15 6 90. ஸோ 15 × 19 15 × 20 எடுத்துக்கிட்டோம்னா 150. 300. 300ல் ஒரு 15 கழிச்சோம்னா 285. ஸோ 285. இந்த 4900லேருந்து 285 கழிச்சோம் அப்படின்னா என்ன ஆன்சர் நமக்கு வரும்? 4615. ஓகேங்களா, சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா, ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு உணவு விடுதியின் 3ஆம் தளத்தில் பிறந்தநாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 120 ஆட்கள் 8 முறை மின்தூக்கியில் விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றனர். மின்தூக்கி 12 முறை விழா நடைபெறும் இடத்திற்கு சென்றால் எத்தனை ஆட்கள் சென்றிருப்பார்? ஓகேங்களா, இது ரேஷியோ ப்ரொபோர்ஷன் கொஸ்டினும் வந்து பார்த்தீங்கன்னா 7th எக்ஸசைஸ் 4.1ல் இருக்கிற கொஸ்டின். ஓகேங்களா, ஓகே, ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ஓகேங்களா கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிஃப்ட்டில் 8 டைம் வந்து லிஃப்ட் ட்ராவல் ஆகிருக்கு. ஓகேங்களா, அந்த 8 டைம் லிஃப்ட் ட்ராவல் ஆனதில்
120 பேர் வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு உள்ளே போயிட்டாங்க. ஓகேங்களா, 8 டைம் லிஃப்ட்டு கீழே போய் மேலே வந்ததில் வந்து பார்த்திங்கன்னா 120 பேர் போயிருக்காங்க. அதே லிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 12 டைம் போயிருந்தது அப்படின்னா எத்தனை பேர் போயிருக்க முடியும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேர்மாறல் சம். ஓகேங்களா, நேர்விகிதம் சம். அதாவது 8 முறை லிஃப்ட்டு போனதுக்கு 120 பேர் போயிருக்காங்க அப்படின்னா லிஃப்ட்டு வந்து 12 டைம் போச்சு அப்படின்னா கம்பல்சரி இங்கே 120 விட ஆளுங்க ஜாஸ்தியாக தான் போயிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ 2 பக்கமும் ஆகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நேர்மாறல் சம்மும் ஒன்றும் இல்லை, சிம்பிளாக கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர். ஓகேங்களா, ஸோ 12 எவ்வளவு 144. ஓகேங்களா, அப்போ 1440. 144 இந்த சைபர் இருக்குது, அந்த சைபரை அப்படியே நம்ம சேர்த்திக்கிறோம். 8ஆல் அடித்தோம்னா ஆன்சர். ஒரு 8 மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்கும். ஓகேங்களா, 64ன்றது 8 40, 6 8 48, 7 8 56, 8 8 64. ஓகேங்களா, 8 8 64. இந்த சைபர் அப்படியே வந்துடும் 180. ஓகேங்களா, ஸோ 12 டைம் வந்து லிஃப்ட்டு போச்சு அப்படின்னா 12 டைம் வந்து லிஃப்ட்டு வந்து மேலே போகும்போது 180 ஆட்களை ஏற்றி கொண்டு அது போயிருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ 8 டைம் போனதில் 120 பேர் போயிருக்காங்க. அதே லிஃப்ட்டு 12 டைம் போச்சுன்னா 180 ஆளுங்க போயிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்த பார்க்கலாங்களா. உலோகத்தால் ஆன ஒரு கனச்சதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் 16 சென்டிமீட்டர் அகலம் உள்ள ஒரு கனச்செவ்வகம் உருவாக்கப்படுகிறது. அந்த கனச்செவ்வகத்தின் உயரத்தை காண்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9th ஸ்டாண்டர்டு எக்ஸசைஸ் 7.15 கொஸ்டின். ஓகேங்களா, என்ன கேட்டிருக்காங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 சென்டிமீட்டர் பக்க அளவில் ஒரு கனசதுரம் இருக்குது. ஓகேங்களா, ஒரு க்யூப் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உலோகம். அதை உருக்கி ஊற்றுறாங்க. ஓகேங்களா, உருக்கி ஊற்றும் போது வந்து பார்த்திங்கன்னா அது டையில் ஊற்றுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மோல்டு டை. ஓகேங்களா, ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம என்ன சொல்கிறது, ஒரு செவ்வக வடிவிலான ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு பாத்திரம். ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த பாத்திரத்தில் ஊற்றும் போது நம்ம வந்து அந்த பாத்திரத்தை வந்து 18 சென்டிமீட்டர் நீளத்துலையும் 16 சென்டிமீட்டர் அகலத்துலேயும் அந்த டையை ரெடி பண்ணிடலாம். ஆனால் இதை உருக்கி ஊற்றும் போது அது எந்த உயரத்துக்கு வருன்றது நம்ம ஊற்றும் போது தெரியாது. ஓகேங்களா, ப்ராக்டிக்கலாக வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். ஊற்றும் போது தெரியாது. நம்ம ஊற்றி முடித்ததுக்கப்புறம் தான் அது வந்து எந்த ஹைட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு 10 சென்டிமீட்டர் உயரத்தில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனால் இதை உருக்கி ஊற்றும் போது தான் நமக்கு தெரியும் அது 10 சென்டிமீட்டர் உயரத்துக்கே வருதா, இல்லை 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு தான் வந்து அது உருக்கி ஊற்றும் போது அந்த அளவுக்கு தான் அது கிடச்சிருக்கா அப்படின்றது தெரியும். ஓகேங்களா, ஸோ இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அந்த உயரத்தை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே. ஸோ வந்து கன சதுரத்துக்கான ஃபார்முலா என்ன, பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம். ஓகேங்களா, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுதிடுறேன். கனச்சதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா ஸோ 12 × 12 × 12 இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கனச்சதுரத்தின் பக்க அளவு 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கனச்செவ்வகத்தின் கன அளவு நம்ம கண்டுபிடிச்சோம்னா தான், ஏன்னா கனச்செவ்வகத்தோட ஃபார்முலாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா L × B × H. ஓகேங்களா, ஸோ ஒரு நிமிஷம். கனச்செவ்வகத்தின் கன அளவு. ஓகேங்களா, L × B × H. ஸோ அதை இது சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நமக்கு வந்து நீளம் வந்து 18 சென்டிமீட்டர். ஓகேங்களா, 18 × அகலம் 16 சென்டிமீட்டர். அகலம் 16 சென்டிமீட்டர். உயரம் நமக்கு தெரியாது. இந்த பையனை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பையனை இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இதை வந்து இந்த பக்கம் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுறோம். ஈக்குவேஷன் கிராஸ் ஆகும்போது என்ன ஆகும், மல்டிப்ளையில் இருக்கிறது டிவைட் ஆகும். ஓகேங்களா, ஸோ 12 × 12 × 12 டிவைடட் பை 18 × 16. ஓகேங்களா, ஸோ 2ஆல் அடிக்கலாமா, 2ஆல் அடித்தோம் அப்படின்னா 6 2 12, 9 2 18. ஓகேங்களா, ஸோ இதை வந்து திருப்பி 2ஆல் அடிக்கலாம், இல்லை 3ஆல் அடிக்கலாம். 1 3 3, 3 9, 2 3 6. ஓகேங்களா, ஸோ இதை வந்து அடிங்க. 1 2 2, 8 2 16. ஓகேங்களா, இதை 4ஆல் அடிங்க. 2 2 2 8, 3 12. ஸோ இங்கே ஒரு 3 இருக்குங்களா, 1 3 3, 1 3 3 அடிச்சாச்சு. ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு 12 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. 2ஆல் அடிங்க. 1 2 2, 6 2 12. ஓகேங்களா, ஸோ அப்போ ஹெச்சோட மதிப்பு உயரம் வந்து 6 சென்டிமீட்டர்.
உயரம் 6 சென்டிமீட்டர். இந்த கனச்செவ்வகத்தோட உயரம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 16 வீடியோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சம்ஸில் வந்து எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.